எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Come Holy Spirit, fall afresh on me. Fill me with your power, satisfy my need. Only you can make me grow. Give me strength to make me
satisfy our needs today, Lord. ஆண்டவரே, எங்களை திருப்தியாக்கக்கூடியது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவு மாத்திரமே. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தினால் திருப்தியாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிற உம்முடைய சபை ஆண்டவரே உம்மால் திருப்தியாக்கப்படும்படியாக எல்லா சூழ்நிலையும் எங்களை எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய பிரசன்னம் என்ற வேளையிலே எங்களை திருப்தியாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் இந்த நாளிலும் சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 34:3 என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. வாங்க நாம் எல்லாரும் இந்த நாளிலே இயேசு என்னும் நாமத்தை நாம் போற்றி துதித்து உயர்த்தி இந்த வேளையில எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கரங்களை தட்டி இந்த பழைய பாடலை பாடுவோம். தேவனை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் அதுவே நமக்கு போதும், அதுவே நம் ஆத்துமாவுக்கு கீதம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எஸ் லார்ட். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சந்தோஷமாக போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா விதமான புயலின் மத்தியிலும் என்ன விதமான அலைகள் நம்மை சூழ வந்தாலும் நம்மை அவருடைய நேச கரத்தினாலே அவர் மார்போடு நம்ம அணைக்கிற தேவன். அவருடைய அன்பை குறித்து நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோமா? எஸ் லார்ட். ஒரு பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஒரு பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். எவ்வளவு சோதனை வந்தாலும், யோர்தான் போன்ற சோதனைகள் வந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஜெயத்தோடு நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சந்தோஷமா பாடுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட்.
ஜீவபாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். எல்லாம் சேர்ந்து தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் ஆமென். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் ஆமென். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். எஸ் லார்ட். பூமி அகிலமும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்ம சாட்சியாக நாம் செல்லும்படியாக இந்த வேளையிலே அப்பா என் ஆவி ஆத்துமா சரீரம் யாவையும் அப்பா உமக்காக அர்ப்பணித்து இந்த நாட்களிலே ஆண்டவரே நீங்க எங்க சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்யும்படியாக இந்த நாட்களிலே உமக்கு சாட்சியாக வாழும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு எஸ் லார்ட் எஸ் ஜீசஸ். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். எல்லாரும் சேர்ந்து பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால் ஆமென். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் இந்த இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாம் கடைசியாக இயேசு என்னும் நாமமே அப்பா என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமா? ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சுகம் உண்டு. ஹalleluya. அவருடைய நாமத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, என்னதான் புயல் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் அந்த நாமத்தின் மகிமையை இந்த நாட்களிலே இந்த புயலின் மத்தியில் ஆண்டவர் நாம் பார்க்கும்படியாக இந்த நாளிலே ஒரு விசேஷித்த வல்லமையினாலே ஒரு விசேஷித்த
ஒத்தாசையினாலே இந்த நாட்களிலே சபை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு யக்கபாஷேக்கே இந்த நாளிலும் அவரே நமக்கு கண்மலை, அவரே நமக்கு கோட்டை, நாம் தங்கும் மறைவிடம், நாம் ஓடி மறையக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் எதுவென்றால் நம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். Come on church, there is a place that we could run and take safety. There is a place that we could run and find refuge, and let him be the king of your heart today. Let the king of your heart be everything that you need right now. Let's all join together and worship with everything within us. Let the king of my heart be the mountain where I run, the fountain I drink from, oh, is my song. Let the king of my heart be the shadow where I hide, the ransom for my life, oh, is my song. Let the king of my heart be the mountain where I run, the fountain I drink from, oh, is my song. Let the king of my heart be the shadow where I hide, the ransom for my life, oh, is my song. For you are good. Let the king of my heart
church today, Father. அப்பா உம்முடைய சபையின் மேலே நீங்க வைத்திருக்கிற அந்த நேசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே ஆண்டவரே எங்களை சுற்றியும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இயேசு என்னை கைவிட்டுட்டாரா என்று அநேக தடவை நம்ம யோசிப்போனா, தேவாதி தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கைவிடாத நேசராக இந்த நாளிலே அவர் மார்போடு நம்மை அணைத்துக் கொள்ளும்படியாக அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், அப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லப்பா. எங்கள் ஆத்துமே நேசர், உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். வேறொரு ஆசை இல்லாண்டவரே, உம்மை தவிர என்ற அருமையான பாடல், நம் நேசத்தை தேவனோடு பகிர்ந்து கொள்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே தேங்க்யூ ஜீசஸ். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர
தவிர ஆண்டவரே எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய நேசத்தினால் நிரப்பப்படும்படியாக ஒரு நிமிடம் அப்பா மீண்டுமாக நேசரே உம்முடைய நேசத்தினாலே உம்முடைய ஆசையினாலே ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே நிரப்பப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் நாய்ந்து Yes Lord. சுகம் தந்தீரையா, வேலன் தந்தீரையா. Yes Lord. சுகம் தந்தீரையா, வேலன் தந்தீரையா. Yes Lord. வேலன் தந்தீரையா. Yes Lord. வேலன் தந்தீரையா. எல்லாரும் நான் சொல்லுவோமா? இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே, இதயத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே, இதயத்தின் தீபமே. எல்லாரும் நயந்து வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எத்தனை பேர் உண்மையோடு இந்த வேலையில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் இந்த நாட்களிலே நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள் ஆண்டவரே எங்களை சுற்றி வருகிற இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய நேசத்தினாலே நாங்கள் நிரப்பப்படும்படியாக மீண்டுமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நேசத்தினாலே எங்களை நிரப்பும் என்று எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? எஸ் லோர்ட். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. எல்லாரும் நான் இந்த எஸ் லோர்ட், உம்மை தவிர. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வல்லமை அபிஷேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தெய்வீக சந்திப்பை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் திருச்சபையில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு அக்கினியின் ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் சாதாரணமானவர்களாக அல்ல, ஆவிக்குரிய வரங்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற திருச்சபையில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்தில் அந்த வரங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த விதத்திலெல்லாம் நாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வான நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலை மாற வேண்டும். நாம் நெருப்பு பொறியாக மாற வேண்டும். நிச்சயமாக நாம் முழுமையான ஒரு விடுதலையை பெறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு செய்ய வேண்டியவைகளை அவர் செய்வார். ஆகவே இன்றைக்கும் நாம் அக்கினி ஜெபங்களை ஏறெடுக்கப் போகிறோம். முதலாவதாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீ
வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உபாகமம் 28:13. என்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ரோமர் 8:35 39. ரோமர் 8:35 39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்பொழுது நாம் அக்கினி ஜெபங்களை ஆக்ரோஷமாக வைராக்கியமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஏறெடுக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே என்னோடு இணைந்து இந்த ஜெப அறிக்கைகளை வைராக்கியமாக அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற திருச்சபையில் இதுவரையும் இருந்த விதமாக அல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் இனி வரும் நாட்களிலே அவர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. பிதாவே, பரலோகங்கள் திறக்கட்டும். தேவ மகிமை என் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விழட்டும் விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, அற்புதங்களும் அடையாளங்களும் என்னுடைய, எங்கள் குடும்பத்தினுடைய, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செல்வ செழிப்பு, ஆசீர்வாதம் நிறைவு ஆகட்டும், நிறைவு ஆகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, எங்கள் திருச்சபையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீது ஒடுக்கினவர்களுடைய மகிழ்ச்சியை துக்கமாக மாற்றுகிறோம், துக்கமாக மாற்றுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
எனக்கு எதிராக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராக, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு எதிராக கிரியை செய்யும் எல்லா பெருக்கமான மனிதனும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, உம்மிடத்திலிருந்து ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்ள என் கண்களை, காதுகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை, ஒவ்வொருவருடைய காதுகளை, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய கண்களையும் காதுகளையும் திறந்தருளும், திறந்தருளும், திறந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். பிதாவே, சோதனைகள், சாத்தானுடைய சதி திட்டங்கள் மீது எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தாரும், வெற்றியை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஜெப அறிக்கையை ஏறெடுக்கும் போது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில், பூர்வீகத்திலிருந்தே திருச்சபையில் இணைந்திருக்கிற குடும்பங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான சாத்தானுடைய சதி திட்டங்களினாலே குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இன்னும் அநேக பிள்ளைகள் மனநிலைமையிலே பாதிக்கப்பட்டவர்களாக அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு வேதனை! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், இன்றைக்கு அதிகாரத்தோடு ஒரு அக்கினை நம்ம குடும்பத்தில் இறங்கணும், நம்ம திருச்சபையில் இறங்கணும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரு திருச்சபை என்று சொன்னால், எந்த குடும்பத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டாலும் அது எனக்கு, என் குடும்பத்தில் ஏற்பட்ட மாதிரி ஒரு வேதனை. எந்த குடும்பத்திலெல்லாம் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறார்களோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வெற்றியை தர வேண்டும். அவரால் முடியாத காரியம் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். ஆகவே வைராக்கியமாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை வேறு பிரித்த தேவன், என்னை அபிஷேகத்தினால் நிறைத்த தேவன், எந்த இடத்திலெல்லாம் சோதனைகள், சாத்தானுடைய சதி திட்டங்கள் மறைமுகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு என் மூலமாக என் குடும்பத்தில் ஒரு வெற்றியை தாரும், வெற்றியை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பலனில்லாத என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தண்ணீர்களில் மீன் பிடிப்பதை நிறுத்த, என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய, வைராக்கியமா கேளுங்க, ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலாக்கும், அனலாக்கும்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஜெப அறிக்கையை ஏறெடுக்கும்போது திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைங்க, சின்ன பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், ஊழியர்கள் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஊழியம் பண்ணுறாங்க. நிறைய கிராமங்களில் ஊழியம் பண்ணுறாங்க. அது பலனில்லாத தண்ணியில் மீன் பிடிக்கிறத போல இருக்கக்கூடாது. பிடிக்கிற மீன் பலனுள்ள மீனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனலை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கணும். எங்கேயோ போய் வருஷத்தை வீணாக்கிடக்கூடாது, நம்ம நாட்களை வீணாக்கிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இனி இந்த வருடத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை எல்லா கிராமங்களிலே நாங்கள் பார்க்கணும், எல்லா பட்டணங்களிலே நாங்கள் பார்க்கணும், கேட்கணும். ஆண்டவரே, ஒருவராகிலும் உம்மை அறியாமல் இந்த உலகத்தை விட்டே போகக்கூடாது. அப்படிப்பட்ட அனலாக எங்களை மாற்றுங்கப்பா, அனலாக மாற்றுங்க. வேஸ்ட்டாக நாங்கள் ஊழியம் பண்ணக்கூடாது, வெறுமையாக நாங்கள் ஊழியம் செஞ்சு முடிக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய அக்கினியின் நாவை என் மீது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விடுவியும். திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் விடுவியும். எனக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளாக, உள்ள திருச்சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆவிக்குரிய அசுத்தம் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும், சுட்டெரித்து போடும், சுட்டெரித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் விசுவாசிக்கணும். நாம் அறிக்கை பண்ணும்போதே நமக்குள்ளே இருக்கிற வல்லமை, நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், எங்கெல்லாம் ஆவிக்குரிய அசுத்தம் இருக்கிறதோ நம் மேலே இருக்கிற அந்த அக்கினியின் வல்லமை தேவனாகிய கர்த்தர் அவைகளை இப்போது சுட்டெரித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிதாவே, பிதாவே, நீதிக்கான பசி தாகம் உண்டாக என்னை மாற்றும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை மாற்றும், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை மாற்றும். நல்ல உற்சாகமாக கேளுங்க. நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் குடும்பமாக சபைக்கு போகிறோம். எங்களுக்கு அது மேலே பசி உண்டாகணும், தாகம் உண்டாகணும். இயேசுவின் நீதிக்காக இந்த உலகத்தில் வாழ்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தாங்கப்பா. திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தாங்க. நாங்கள் கடமைக்காக ஆராதனைகளே கலந்து கொள்ளக்கூடாது, ஒரு சடங்காச்சாரமாக நாங்கள் ஒரு ஜெபத்தில் இருக்கக்கூடாது. ஒரு வழி, இப்படி தான் இந்த சபையில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கணும், இந்த மனநிலைமையில் நான் திருச்சபையில் இருக்கக்கூடாது. எனக்குள்ளாக நீதிக்கான எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு பசி தாகம் உண்டாக வேண்டும். அப்படி எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் சாதாரணமான நபர்களாக வந்து போகக்கூடாது. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நல்ல ஒவ்வொரு அறிக்கையும் சொல்லும்போது வைராக்கியமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, ஆக்ரோஷமாக சொல்லுங்க. தேவனே, மற்றவர்களிடம் இருந்து எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பாராமல் உம்முடைய வேலையை செய்ய நீர் எனக்கு
எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும். மற்றவங்க நம்மளை ஹானர் பண்ணணும், மற்றவங்க நம்மளை உயர்த்தணும், நம்ம புகழ்ச்சியாக நம்ம பேசணும். இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காம உங்கள் வேலையை நான் செய்ய வேண்டும், என் குடும்பம் செய்யணும். எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் அப்படி செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். கேளுங்க, நான் இவ்வளோ செய்கிறேன், என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நான் இவ்வளோ செய்கிறேன், என்னை முக்கியப்படுத்த மாட்டேன்றாங்க, மற்றவங்கள தான் முக்கியப்படுத்துகிறாங்க. என்ன அவங்க ஒரு நபராகவே அவங்க நினைப்பதே கிடையாது. இப்படியெல்லாம் நமக்குள்ளாக கர்த்தருக்கு நம்ம வேலை செய்யும்போது, தேவனுக்கு நாம் வேலை செய்யும்போது மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து கொண்டு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நாளடைவில் நாம் கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ அதை விட்டு விடுவோம். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. கடைசி வரைக்கும் நாம் யார் நம்மை கனம் பண்ணினாலும் சரி, யார் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் என்னை ரட்சித்த, என்னை தெரிந்து கொண்ட, என்னை அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்து ஒருவருக்காக பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நான் இந்த உலகத்தில் அவருடைய வேலையை செய்கிறேன். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே மற்றவர்களுடைய பலவீனங்கள், பாவங்களை வலியுறுத்தும் போது என்னுடையவைகளை விட்டுவிட்டு அவைகளின் மீது வெற்றியை தாரும். இந்த ஜெப அறிக்கை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நம்ம எல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக பல பலவீனங்களை அவர் வெளிப்படுத்துவார். அநேக பாவங்களை வலியுறுத்துவார். இந்த மாதிரி நடக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பலவீனங்கள், அந்த பாவங்களை வலியுறுத்தும் போது நான் எங்கே பலவீனமாக இருக்கிறேன், அதில் நான் உணர்த்தப்படணும். எங்கே இவங்க சொல்கிறது கரெக்டு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் பாவமான செயலை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு எனக்குள்ளே வரணும். இது எனக்கு பேசலை, அவங்களுக்கு பேசுகிறாங்க, இவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஆண்டவர் எந்த விதத்தில் இன்னும் நான் பூரணமான சர்க்குணனாக மாற கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்படும் போது அப்படிப்பட்ட பலவீனங்களை, அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அவைகளின் மீது நமக்கு ஒரு வெற்றி உண்டாகணும். அன்னைக்கு பேசுனாங்கங்க, அப்போ நான் உணர்த்தப்பட்டேன். அன்னையிலேருந்து அந்த பலவீனம் இல்லை. பலவீனம்னா கை வரல, கால் வரல, அந்த மாதிரி இல்லை. சிலருக்கு கோபன்றது ஒரு பலவீனம், பொறாமைன்றது ஒரு பலவீனம், எரிச்சல், டென்ஷன் வாங்க, எது கட்டாலும் டென்ஷன். நல்ல பிள்ளைங்க தான், தேவ பிள்ளைங்க தான், அதெல்லாம் ஒரு பலவீனம் ஆனால் வருது. ஆனால் இப்போ நான் உணர்த்தப்பட்டுட்டேன். இப்போ நான் அவைகளை விட்டு முழுவதுமாக வெளியே வர அதன் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இப்பொழுது வெற்றியை தந்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்போ தான் நம்ம அனலாக இருக்க முடியும், அப்போ தான் நம்ம ஜெபம் அக்கினியாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, என்னுடைய விசுவாசத்தில்
எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தில், எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தில் ஆழம் வேரூன்றி இருப்பதை எனக்கு தாரும். நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம், நான் பிறந்ததிலிருந்தே இயேசுவின் பிள்ளை. அப்போ நம்ம விசுவாசம் எந்த ஆழத்தில் இருக்கு? வேரூன்றி இருக்குதா? நம்ம குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம். திருச்சபையில் வரவங்க எல்லாரும் இயேசுவை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க. ஆனால் நம்ம விசுவாசம், தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஆழம் எவ்வளவு வேரூன்றி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, அந்த விசுவாசம் ஆழம் வேரூன்றி இருப்பதை எனக்கு தாங்க, எங்கள் குடும்பத்துக்கு தாங்க, எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போன ஒவ்வொரு பகுதியையும் குணமாக்கும். நிறைய குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான், திருச்சபையில் இணைந்த குடும்பங்கள் தான், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள். இதை பார்க்கிற குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தையிலிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவங்கள பார்த்து, நீ ஜெபம் பண்ணுறியா? நான் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவே சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்களே ஒழுங்காக வேதம் வாசிக்கிறதில்ல, அவங்களே ஆராதனைக்கு ஒழுங்காக வர்றதில்ல அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. அப்போ இவங்களுடைய எதிர்காலம் எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஒரு கரிசனையோடு இன்றைக்கு அப்பா ஒரு அனலை, ஒரு அக்கினியை, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு பின்வாங்கின நிலைமையில் இருந்தால் அவங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வச்சு, அப்பா அவங்க உங்களை விட்டு போயிடக்கூடாது, உங்கள் அன்பை விட்டு அவங்க போயிடக்கூடாது. ஒரு காலத்தில் ஊழியெல்லாம் கூட செஞ்சாங்க, குடும்பமாக ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் ஆண்டவரை விட்டே பின்னால் போயிட்டாங்க. ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கக்கூடாது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் பின்வாங்கின நிலைமையிலிருந்து அவங்க இருக்கிற இடங்களில் பிள்ளைங்களை தொடுங்க, குடும்பத்தின் நபர்களை தொடுங்க, திருச்சபையில் இருக்கிறவங்களை தொடுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் காணாமல் போயிடுறாங்க. அப்பா, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள ரட்சித்தவர் நேரம், அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினவர் நேரம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை தொட்டு இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே மறுபடியும் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு உம்முடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினி இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. அவங்க எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, பின்வாங்கி போன அந்த ஒவ்வொரு பகுதியையும் குணமாக்கும். கேளுங்க கேளுங்க, ஹீல் தம் லார்ட். சுகமாக்குங்கப்பா. அவங்க மனசுல எதனால அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த குடும்பம் ஏன் உங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த பகுதியில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, ஒருவராகிலும் உம்முடைய அன்பை விட்டு பின்னாலே போகவே கூடாது. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த அக்கினி ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற திருச்சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை துதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு நான் கோடி கோடி நன்றி விழுகிறேன். அடுத்து தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால் ஆராதனைக்கு போக முடியாதவர்கள், ஆராதனையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. பங்கு பெறுகிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறதை நீங்கள் உணரும் பொழுது அதை எமக்கு எழுதி தெரிவிக்க மறவாதீர்கள். கர்த்தர் இந்த ஆராதனைகளின் வழியாக உங்களுக்கு செய்கிற அற்புதமான காரியங்களை தொலைபேசியின் வழியாகவோ மின்னஞ்சல் வழியாகவோ தெரிவிக்க மறவாதீர்கள். அது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக கர்த்தருக்காக உழைக்க ஒரு உற்சாகத்தை தரும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி உண்டு. அது என்ன? கர்த்தருக்கு கொடுக்கிறது. இது தொண்டு தொட்டு நடக்கிறது. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் காயின், ஆபேல் என்று நாம் அறிவோம். அவர்கள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க வருகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைத்ததிலிருந்து ஒரு பங்கு கொடுக்க அவர்களுக்கு ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ, யார் கற்றுக் கொடுத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் தலையீற்றில் கொடுமையானதை ஒருவர் கொண்டு வந்து கொடுக்கிறார், இன்னொருவர் விளைச்சலில் ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள், அதை நான் விட்டு விடுகிறேன். ஆனால் அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம் கடவுளை கனப்படுத்த வேண்டாம். அதனால தான் அது இன்று வரை காணிக்கை என்ற ஒரு நிலையில், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு பல காரணங்கள், பல நிலைகள் இருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய கட்டளை. கேட்டு வாங்குவாயாக. ஒரு ஆசரிப்பு கூடாரம் அது வடிவமைக்கப்பட வேண்டுமானால் திட்டங்களை தேவன் மோசே என்ற தமது தீர்க்கனுக்கு சொல்லிவிட்டார். கூடவே சொல்றார், இப்படி ஜனங்களிடத்திலிருந்து வாங்க. அதே போலதான் தாவீது அரசன் வாழ்ந்த காலத்திலும் தேவ ஆலயம் கட்டப்படுவதற்காக ஜனங்களிடத்தில் தான் கேட்டார்கள். இன்றைக்கும் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவனால் அவருக்கு தந்த திட்டத்தின்படியாக தமிழ்நாட்டிலே காரனோடை என்ற பகுதியிலே ஒரு 8.5 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு அதிலே ஒரு மையத்தில் ஊழியத்திற்கு பிரயோஜனமான கட்டடங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த உண்மை. அடிக்கு ஒரு முறை அதை பற்றி நாம் பார்க்கின்றோம். நம்மால் முடிந்ததை காணிக்கையாக அனுப்புகிறோம். நோ டவுட் யூ ஆர் ரியலி part and parcel of this wonderful ministry called Jesus Ministries. அநேகர் ரொம்ப உற்சாகமாய் தருகிறீர்கள். என்றாலும் வேலைகள் இன்னும் அதிகம் இருக்கிறது, முடிக்கப்பட வேண்டியவைகள் ஏராளம் இருக்கு என்று நாம் அறிவோம். ஆகவே உங்கள் மனதில் கர்த்தர் ஏவுகிற பிரகாரமாக நீங்கள் இப்பொழுது இயேசு ஊழியங்களுக்கு கட்டட நிதிக்கென்றோ அல்லது உங்கள் ஆவியில் நீங்கள் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று உந்தப்படுகிறீர்களோ அதற்கு தாராளமாய் கொடுங்கள். ஒரு பிரார்த்தனையை ஏறெடுப்போம். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகளுடைய மனதில் நீர் ஏவுகிற பிரகாரமாக அவர்கள் தம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக கொடுக்கும் பொழுது உமது வாக்கின்படி அவர்களை ஆசீர்வதி. 30, 60, 100 என்று பலன் கொடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்தார்கள். 100 மடங்கு ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். பாடல் பாடும் பொழுது அந்த திரையில் வரும் இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள்.
போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சந்தோஷமாக போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றுமாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறீர்கள், மன நிறைவோடு செய்திருக்கிறீர்கள். பரலோகம் உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலிருந்து தேவன் அருளிய சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல. சென்ட் ஜான் சாப்டர் 10 and verse 9. யோவான் 10:9 வாசிக்கட்டுமா? நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்தருளிய வார்த்தைகள். ஒரு பெரிய அற்புதமான எதிர்காலத்தை குறித்து இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரு மேய்ச்சல், ஒரு செழிப்பு, ஆசீர்வாதமான எதிர்காலம். அதற்கு எப்படி போகணும்னு சொல்றாரு? இந்த வாசல் வழியாக தான் போகணும். இது வழியாக போங்கங்க. ஐயா அங்கே போகாதீங்க, அதில் போகாதீங்க சொல்லுவாங்கல்ல. சார் அது ரொம்ப மோசமான பாதை சார் அது. அன்றைக்கு அப்படி தான் எருசலேமிலிருந்து எரிகோக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கார். எருசலேம் இசைவனைப்பான ஒரு நகரம், ஒரு சமாதான இடம். அங்கிருந்து எரிகோ போயிட்டுருக்கும் பொழுது கள்ளர் கைகளில் சிக்குண்டு அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். இரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கக்கூடும். எப்படியோ அந்த வழியாக போகிற லேவியனும் ஆசாரியனும் கண்டுகிடலை. சமாரியன், தீண்டத்தகாதவன், அவன் வந்து இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக பராமரிக்கிறதை எல்லாம் பார்க்கிறோம். ஏன்? இந்த மனிதன் தெரிந்தெடுத்த பாதை அது ஒரு மோசமான பாதை, கள்ளர்கள் மிகுந்த ஒரு பாதை. அந்த வழியே போகாதீங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதையின் வழியாக வந்து கொண்டிருந்த ஒரு தாய் அவர்கள் அணிந்திருந்த தங்க நகையை கண்ட ஒரு கள்ளன் அவர்கள் போகிற பாதையிலேயே கூட சென்று அந்த இருட்டான ஒரு இடம் வந்தவுடனே அவன் அந்த தங்க சங்கிலியை பறித்து ஓடி போய் விட்டான். அவங்க போன பாதை ஒரு கள்ளர்கள் போகிற பாதை, அது சரியான வாசல் அல்ல. அதனால தான் ஏசு சொல்றார், நான் தம்ப வாசல். கத்தோலிக்க திருமறையிலே அதை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், அதையும் வாசிக்கிறோம், கேளுங்களேன். யோவான் அருளப்பர் 10:9 கத்தோலிக்க திருமறை என்ன சொல்றது? நானே வாசல். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் இரட்சணியம் அடைவான். அவன் உள்ளே வருவான், வெளியே போவான், மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், அதில் மாற்றம் இல்லை.
என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அதிலையும் மாற்றமல்ல. ரட்சிக்கப்படுவான் என்ற இடத்தில் ரட்சண்யம் அடைவான். அது ரொம்ப அழகான ஒரு தமிழ். பாதுகாப்பாக இருப்பான். ரட்சா பெருமான், ரட்சிக்கிறவர், ரட்சண்யம் பாதுகாப்பு தருகிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் உள்ளே வருவான், அந்த வாசல் வழியே உள்ளே வருவான், வெளியே போவான். அதுதான் கொஞ்சம் மாற்றம். நமது தமிழ் வேதாகமத்தில் உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் காண்பான் அப்படி போட்டிருக்கு. ஆனால் கத்தோலிக்க வேதாகமத்தில் உள்ளே வருவான். நீங்கள் யாருக்குள்ளே வருகிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே வருகிறீர்கள். ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நபரும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் பின்னி பிணைந்து விடுகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டேன்னு யோவான் 1:12 வாசிக்கிறோம். அப்படியானால் பிள்ளைகள் என்றால் தகப்பன், இது ரெண்டும் ஒரு பின்னி பிணைந்து விடுகிற ஒரு உறவு. இங்கே அதை தான் சொல்கிறார், உள்ளே வருவான். கத்தோலிக்க திருமறையிலே உள்ளே வருவான், அந்த வாசல் வழியாக உள்ளே வருவான். எங்கே? யார் வாசல்? அருள்நாதர் இயேசு. எங்கே வருவான்? கிறிஸ்துவுக்கு உள்ளே வருவான். வந்தா என்ன பண்ணுவானா? மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு மனிதன் உள்ளே வரும் பொழுது நல்ல மேய்ச்சல், திரும்ப அவன் வெளியே போவான், மேய்ச்சலை கண்டடைவான்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனால் உள்ளே ஒரு மனிதன் வரும் பொழுது, ஒரு முறை நாங்கள் மதிய உணவு உட்கொள்வதற்காக வெளியே சென்றோம். அந்த இடத்தில் ஒரே ஜனம், சரியாக எங்களுக்கு அமர வசதி இல்லை. ஆனால் பெரிய ஒரு ஹோட்டல், சக்க 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 சக்கன்னு ஜனம். எப்படியோ அந்த நிர்வாகி எங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிட்டார். அந்த இடத்துல போதுமான அளவுக்கு காற்று ஓட்டம் இல்லை, விஸ்தாரமாக அமர்ந்து மன ரம்மியமாக உணவு உட்கொள்ள முடியவில்லை. ஏண்டா வந்தோம், ஐயோ வெளியிலே எங்கேயாவது போயிருக்கலாமேன்னு எல்லாரும் வருத்தப்படக்கூடிய நிலையில் அது இருந்தது. அது நல்ல மேய்ச்சலா? அது நல்ல உணவு சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சா? இல்லையே. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கு, பெருசாக இருக்கு, இதுக்குள்ளே போயிட்டா நமக்கு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே போன பிறகு தான் தெரிகிறது, அந்தகோ சிக்குண்டோமே, தவறுதலான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமே. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், உலகத்தில் எத்தனையோ வாசல் இருக்குப்பா, ஆனால் இந்த வாசல் மட்டும்தான் நல்ல மேய்ச்சல் கொடுக்கும். இங்கே வந்தால் மட்டும்தான் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும், எல்லாமே உனக்கு செழிப்பாக இருக்கும் என்று சொல்றார். இந்த மேய்ச்சல் இல்லாததினால தான் அநேக அழிவு வருகிறது. சரியான ஒரு திட்டமான கல்வி கொடுக்கலைன்னா அந்த பிள்ளை எப்படிங்க அறிவாளியாக மாற முடியும்? ஒரு சரியான நிலையில் சமைக்காத பட்சத்தில் எப்படிங்க நல்ல சந்தோஷமாக சாப்பிட முடியும்? அந்த உணவினாலே ஆரோக்கியம் வராது. நாங்கள் குடியிருந்த காலத்தில் வாடகை வீட்டிலே எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பம் இருந்தார்கள். என் அப்பாவை அவர்கள் ரொம்ப நேசிப்பார்கள், எங்களையும் ரொம்ப நேசிப்பாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள். அங்கே சமையல் செஞ்சால் இங்கே கொடுத்து அனுப்புவாங்க, இங்கே எதனா இருந்தால் அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஐக்கியம், ஒரு நல்ல உறவு. ஒரு முறை அந்த இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து ஒரு அக்கா தக்காளி சட்னி, அது என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, ஐயா நைனா தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லி தக்காளி சட்னி சாதம் சாப்பிடலான்னு சாப்பிட்டா ஒரே கசப்பு. என்னது இது, தக்காளி சட்னி பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ருசியில் மாத்திரம் ஒரு வித்தியாசம் இருக்குது.
கசக்குது. அப்புறம் அந்த அக்காவை கூப்பிட்டு, என்னம்மா பாத்திமா ஒரே கசக்குதே. இல்லையா நைனா, நான் நல்லா தானே செஞ்சேன், இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கிச்சனில் பார்த்தா இந்த பாத்திமா கருவேப்பிலை போடுறதுக்கு பதிலாக கருவேப்பிலையும் வேப்பிலையும் பார்க்க கொஞ்சம் ஒன்றா தானே இருக்கும். வேப்பிலையை உருவி போட்டு தாளித்து வேப்பிலையை தக்காளியில் போட்டு விடுச்சு. அப்புறம் எப்படி இது நல்ல உணவா? அதாவது பரவாயில்ல, சில நேரங்களில் சில வீடுகளில் சாம்பார் வச்சு மூடி போடாமல் அந்த வீட்டுக்கு மேலே ஓடுற பல்லி துள்ளி அதில் விழுந்து அதை பார்க்காம சிலரெல்லாம் பரிமாறி பேப்பர்களில் வருது பாருங்க. பல்லி விழுந்ததை சாப்பிட்ட மாணவர்கள் எல்லாம், குடும்பத்தார் எல்லாம் மருத்துவமனையில் ஃபுட் பாய்சனால் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது நல்ல மேய்ச்சலா? இல்லையே. இந்த சரியான மேய்ச்சல் இல்லாததுனால இன்னைக்கு எல்லாமே தவிக்கிறது, எல்லாமே கஷ்டப்படுகிறது. சில தேசங்கள் வறுமை கோட்டுக்கு கீழாக போய் மிக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிவோம். மிருகங்களுக்கு கூட நல்ல மேய்ச்சல் வேணும். பைபிள் என்ன சொல்றது பாருங்க, யோவேல் 1:18 வாக்கியம். மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. மிருகங்களை பற்றி சொல்றார். அதுவும் ஜீவராசி தானுங்க, அதுவும் நம்மளை போல சாப்பிடணும் தானே, அதற்கும் நல்ல மேய்ச்சல் வேணும். யோவேல் சொல்றார், எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகளும் சரி, ஆட்டு மந்தைகளும் சரி கலங்குகிறது, சேதமாய் போகிறது. நல்ல மேய்ச்சல் இல்லை. எங்க சர்ச் இருக்கிற காம்பவுண்டில் ஒரு பெரிய அத்தி மரம் இருக்கு. ஐயோ, அந்த கேட்டை தெரியாம திறந்துட்டா போதுமே, அந்த ஊரில் இருக்கிற அவ்வளவு ஆடுகளும் ஒரே சமயத்தில் உள்ள நுழைஞ்சிரும். எப்படா திறப்பாங்கன்னு காத்துரும். காரணம் என்னன்னா, அந்த அத்தி பழம் மேலிருந்து அப்படியே கொட்டி கிடக்கும். அந்த ஆடுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். அந்த ஆடு வளர்க்குறவங்க அவங்க வீட்டில் உணவு கொடுக்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே வந்து வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கும். ஒவ்வொரு ஆடும் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியாக இருக்கும். அத்தி பழம். இங்கே பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மேய்ச்சல் இல்லாததுனால தவிக்கிறது. அப்புறம் ஆதியாகமம் 47:4 இதுக்கு ஒத்ததான ஒரு காரியத்தை பற்றி அங்கே வாசிக்கிறோம், கேளுங்களேன். ஆதியாகமம் 47:4. கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பார்வோனிடத்தில் நடந்த ஒரு உரையாடல் தான் இது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லை. யாக்கோபின் புத்திரர்கள் அங்கே எகிப்துக்கு வர்றாங்க. கானான்ல பஞ்சம், எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடுது. ஆனால் ஏற்கனவே யோசேப்பை கர்த்தர் பக்குவப்படுத்தி அந்த எகிப்தில் கொண்டு போய் வச்சு எகிப்து அதிபதியாக இருக்கிறார். அப்போதான் பார்வோன் இடத்துல சொல்கிறாங்க, பஞ்சம் கொடிதாக இருக்குதுங்க, மந்தைகளுக்கு கூட மேய்ச்சல் இல்லைங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சில நேரங்களிலே இந்த சபைக்கு வருகிறவர்கள் நமது ஏஞ்சல் டிவியுடைய விளம்பரங்களை, அறிவிப்புகளை பார்த்துட்டு வருவாங்க. எங்கேருந்து வரீங்கன்னா, வெகு தூரத்துலேருந்து வர்றதை சொல்லுவாங்க. ஏங்க, என்ன அவ்வளோ பக்கத்தில் நிறைய சபைகள் இருக்கு ஐயா, ஆனால் எங்கள் மனசுக்கு ஏற்றார் போல இல்லையே. ஏதோ ஒரு ஆராதனைக்கு போகணுன்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இல்லை, இது ரொம்ப தூரமாச்சு, உங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றது கஷ்டமாக. ஐயா, அது எங்கள் பொறுப்புயா, நாங்கள் வரோம். அங்கே மேய்ச்சல் இல்லாததுனால தானே இங்கே வரோம். நான் மிகைப்படுத்தவில்லை,
நான் அப்படி புதிதாய் வருகிறவர்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, உங்கள் சபை மெய்ப்பனுக்கு அடங்கி இருங்க, அங்கே போங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவர்கள் சொல்லுகிற கூற்று பார்த்தால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே ஏஞ்சல் டிவி ஐயா சாதுவுடைய பிரசங்கத்தினால தான். ஐயா அவர்களுடைய அன்பு வார்த்தைகள் தான் எங்களை மாற்றியது. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் போகிற திருச்சபையிலே ஐயா சாதுவையே குறை சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எப்படியே எங்கள் மனசு ஒத்துக்கும்? எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை அவர். அதனால தான் ஐயா எங்களுக்கு மனசு கேட்க மாட்டாங்க. தூரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அப்படியானால் அது உங்கள் விருப்பம். கானானில் பஞ்சம் இருக்கிறதுனால தான் எகிப்தை தேடி வரும் என்று இவங்க சொல்கிறாங்க பாருங்க, யாக்கோபின் வம்சம். அதுபோல இன்றைக்கு மிருகங்களுக்கு கூட மேய்ச்சல் இல்லாத ஒரு காலகட்டம். அதே நமக்கும் மேய்ச்சல் இல்லாத ஒரு காலகட்டம். ஏன் இந்த மேய்ச்சல் இல்லை, வறட்சியாய் கிடக்கிறது? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத போது, தேவன் அருளுகின்ற வான்மழை பெய்யாத பொழுது, தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை தேசத்து மக்கள் பெற மறுக்கிற பொழுது இப்படிப்பட்ட அவலநிலை ஏற்படுகிறது. இந்த மேய்ச்சலை இப்போ கூட நம்ம அடிக்கடி செய்திகளில் வாசிக்கிறோம். காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி கொண்டிருக்கிறது, காடுகள் அழிகின்றன, இத்தனை ஹெக்டர் நிலப்பரப்புகள் அழிந்து விட்டன. தீ அணைப்பு வீரர்கள் பல வழிகளில் போராடியும் மேற்கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்கிறது, யோவேல் 1:19 மற்றும் 20 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறோம், கேளுங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. அக்கினி இறங்கி பட்சித்து போட்டு விட்டது. திடீரென்று ஏற்பட்ட காட்டுத்தீ அது அப்படியே பரவி 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 எல்லாத்தையும் பட்சித்து போட்டு, மேய்ச்சலே இல்லைங்க. விளைச்சல் எல்லாம், விருட்சங்கள் எல்லாம் எரிந்து போயிற்று. அதனால மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது. தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. தண்ணி இருந்தால் தானங்க செடி கொடிகள் விளைச்சல் உண்டாக முடியும். வனாந்தரம் செழிப்பாக வேண்டுமையானால் வான்மழை பெய்ய வேண்டுமே. ஆனால் அதற்கு பதிலாக அக்கினி அல்லவா இப்பொழுது பட்சித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் செழிப்பை அக்கினி பட்சிக்கிறதா? ஏதோ ஒரு விதத்தில் சாபமான காரியங்கள் லாபமாய் இருக்கின்ற உங்களுடைய தோட்டத் துறவுகளை அடித்து விடுகிறதா? நீங்க ஒருவேளை தவறுதலான வாசல் வழியா போயிட்டீங்களா? சிந்தித்து பாருங்கள். சில சமயங்களிலே மேய்ச்சல் இல்லாமல் போவதற்கு காரணம் யார் என்பதை எரேமியா 25:36 வாசிக்கிறோம். தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். கர்த்தர் பாழாக்கினதாலே சோதம் குமாரா, அந்த ட்வின் சிட்டி, இரட்டை நகரம், அக்கிரமம் பெருகிய பொழுது அக்கினியினால் கர்த்தர் அதை அழிக்கிறார். மக்களுடைய அக்கிரமம் பொல்லாததாய் மாறின பொழுது மழையினால், வெள்ளத்தால் இந்த உலகை கர்த்தர் நோவாவின் காலத்தில் அழித்தார் என்று வாசிக்கிறோம். சிற்சில சமயங்களிலே கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ உரத்தை போட்டு பார்க்குறோம், தண்ணி ஊற்றி பார்க்குறோம், வளரவில்லையே. என்ன கர்த்தரே அதற்கு குறுக்கே நிற்கிறார். கர்த்தரே அங்கே ஆசீர்வாதத்திற்கு தடை விதிக்கிறார். அங்கே அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது,
சங்கீதம் 74:1 தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? மேய்ச்சலின் ஆடுகள் மேல் கோபம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எதனால இந்த மேய்ச்சல் இல்லை? அக்கினியை வந்து அழிச்சு போட்டுடுது. ஏன் இப்பொழுது கோபம் இருக்கிறது? அவர்கள் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை, பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்களை பற்றி எழுதும் பொழுது அப்படிதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இவ்வளவு காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செஞ்சிருக்கும் பொழுது ஏன் அதை மறந்து போய் நன்றி கெட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்கள்? ஏன் அவருடைய கோபம் வருகிறதுனால மேய்ச்சலை இழந்து போய்விட்டீர்கள்? அது உங்களுக்கு தெரியும். எனவேதான் கர்த்தராகிய தேவனிடத்தில் முறையிடுகிறார், உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் ஏனப்பா உங்கள் கோபம் புகையுது, தயவாக எங்களை மன்னியும். மேய்ப்பர்கள் ஒருவேளை நாங்கள் சரியா நடத்தலையா, எங்களை மன்னியும் அப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் ஊழியர்கள் தேவனுடைய திருப்பணி செய்கிறவளை இருந்தீங்கன்னா, ஒருவேளை விளைச்சலை மேய்ச்சலை பழக்கி இருந்தால் நாம தான் காதறணும். சில நேரங்களிலே அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இந்த கேம்பெயின்கள்லாம் நடத்திட்டு வந்த பின்பு ஒரு நன்றி கூடுகை வைப்பார். கேம்பெயின் தொடங்குறதுக்கு முன்னாலே உபாச கூடுகை நடக்கும், அதற்கு பின்பு ஒரு நன்றி கூடுகை. அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட சில அசௌகரியங்களை குறித்து பேசும் பொழுது, அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட சில தோல்விகளை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்வார், நான் தான் காரணம், என்னால் தான் அந்த இங்கே இருக்கிற எல்லாரும் நாங்கள்லாம் நம்ம ஒழுங்காக இல்லை, நம்ம சரியாக பண்ணல, நம்ம கரெக்டாக செய்யலைன்னு சொல்லி இங்கே புழுங்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்வார், நான் தான் காரணம், உங்களெல்லாம் யாரையும் நான் குறை சொல்லவில்லை, நான் என்னையே நான் நொந்து கொள்கிறேன். நான் ஒழுங்காக இருந்திருந்தா எவ்வளவு பெருந்தன்மை பாருங்கள், எவ்வளவு தாழ்மை பாருங்கள். எங்களுக்கெல்லாம் அது உள்ள உடஞ்சி போயிடும். அதுக்கு பிறகு தப்பு நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆகவே இங்கே மேய்ப்பர்கள் சரியாக இல்லாததினாலே கர்த்தருடைய கோபம் அங்கே வருகிறதை குறித்து பார்க்கிறோம். சரியான மேய்ச்சல் இல்லை. அடுத்த ஒரு காரணத்தை எசேக்கியேல் 34:8 வாசிக்கிறோம், கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். ஏண்டா இந்த நல்ல மேய்ச்சல் இல்லை அப்படின்னா, அந்த மேய்ப்பர்கள் என்று இருக்கிறவர்கள் சரியாக இல்லை. மேய்ப்பன் இல்லை, ஆடுகள் இருக்கு, காட்டு மிருகங்கள்லாம் வரும்பொழுது மேய்ப்பன் அங்கே இருக்கணுமே. அவர் இல்லாததினாலே அங்கே ஒரு வேதனை சம்பவம் நடக்கிறது, ஓநாய் வருகிறது. இந்த ஆடுகளை கொலை செய்வதற்கு அல்லது உணவாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதேதோ வருகிறது. இந்த மேய்ப்பர்கள் விசாரிக்க வேண்டியவர்கள், இந்த மேய்ப்பர்கள் மந்தை மேல் கண் வைத்து நோக்குகிறவர்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி கரிசனை இல்லாமல் ஏக்கடது கட்டுப்போட்டுன்னு இருந்தால் எங்கிருந்து நல்ல மேய்ச்சல் கிடைக்கும்? ஏதேதோ வந்து போயிடுமே. இருக்க வேண்டிய அந்த மேய்ப்பன் அங்கே இல்லைன்னா என்ன ஆகிறது? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளில் ஒரு ஆலோசனை,
அதுவும் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா தான் அந்த இயேசுழைக்கிறார் ஊழியத்திலிருந்து நான் வெளியேறும் பொழுது என்னை அருகில் அமர வைத்து 3 மிக முக்கியமான காரியங்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று, அடிக்கடி உன் சபையை விட்டுட்டு வெளியே போகிறேன்னு அங்கே போயிடாத. இன்னும் நான் சபையே ஆரம்பிக்கலை, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வரப்போகிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த தெய்வ மனிதன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், அடிக்கடி சபையை விட்டுட்டு போயிடாத தம்பி. ஏன்னா நீ வளர்த்த ஆடுகளை கடுக்கிற ஓனாய் போன்ற சில குள்ள நரிகள் வந்துடும். ஒரே நாளில் அத்தனை ஆடுகளையும் பட்சித்து போட்டுடும். அதனால் எப்பயாவது ஒரு தடவை போயிட்டு வந்துடு, ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்காத. அதை நான் இன்று வரை 34 வருடம் கடைபிடிக்கிறேன். எனக்கு அழைப்புகள் பல தேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வந்தாலும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய நண்பர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் கேட்டு அழுத்து போய் இவரை கூப்பிட்டா பிரயோஜனம் இல்லை, வரமாட்டாருன்னு பேர் வச்சுட்டாங்க, சாப்பா குத்திட்டாங்க. நெவர் மைண்ட், எனக்கென்று தேவன் கொடுத்த அந்த மந்தையை நான் அல்லவா மேய்க்க வேண்டும். என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள்னு கர்த்தர் என் மேலே வருத்தப்படப்படாதே. மந்தையை மேய்க்காம தங்களை மேய்ச்சிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குன்றார். ஒரு திருச்சபைனா கர்த்தர் நம்மை நம்பி அவருடைய ஆத்துமாக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, ஏன் ஆத்துமா ஓ ஆத்துமா. எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. We are the caretakers, that's it. A shepherd is a caretaker. விசாரிக்கும்படி கர்த்தர் என்ன வச்சிருக்கார். ஒரு இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறைந்த டாக்டர் ஜீவானந்த அண்ணன் நான் அழைப்பேன். ரொம்ப ஒரு தங்கமான குணம் கொண்டவர். அவர் சொல்லுவார், தம்பி நான் எதுக்கு இப்படி நகைச்சுவையாக பேசுகிறேன்னு தெரியுமா? சொல்லுங்க அண்ணே. அவங்கவுங்க அங்கங்கே அடிபட்டு உதப்பட்டு வீட்டில் சமாதானத்தை இழந்து, சிலர் கணவன்மார்கள் அடித்து நொறுக்கி, சில இடங்களில் மனைவிமார்கள் கேவலப்படுத்தி நொந்து போய் தான்ப்பா வராங்க. எதுக்கு இந்த ஜெபத்தில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இரவு நேரத்தெல்லாம் கண் விழிச்சு ஏன் இங்கே வராங்க தெரியுமா? ஏதோ நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தை, நம்மளும் இங்கே வந்து அவங்கள திருப்பி அடித்தா, நம்மளும் இங்கே ஏகதாளமாக ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுனா அவங்க எங்கேப்பா போவாங்க? அதனால தான் அவர்களை மகிழ்விக்க இந்த மகிழ்ச்சி ஊழியங்களிலே நானும் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுகிறேன். ஆனால் அண்ணன் எவ்வளோதான் நகைச்சுவையாக பேசினாலும் முடிக்கிறச்ச கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சிலுவையை காண்பிச்சிட்டு அழகாக முடிப்பாங்க. விசாரிக்கிறதற்கு மனமற்ற அநேக மெய்ப்பர்கள் இருக்கும் பொழுது, விசாரிக்க மனமுள்ள மெய்ப்பராக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு தலைவனே, வீட்டு தலைவியே, உங்களையும் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் மேய்ப்பார். உங்களை நம்பி ஒரு 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்கார், அல்லது 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கார், அல்லது உங்கள் கணவனை கொடுத்துருக்கார், மனைவியை கொடுத்துருக்காருன்னா ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு தான். எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க கேட்குறதுல என்ன குறைஞ்சா போயிட போகிறோம்? எங்கள் வீட்டுக்கு வர யாரையும் வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம். அது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வருவார், அமேசான்லேருந்து வருவார், பிக் பஸார்லேருந்து வருவார், எதுலேருந்து வந்தாலும் ஒரு கப்பு தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இல்லை சார் பரவாயில்ல சார். இல்லைங்க, தண்ணி குடிங்க. நான் போகிற கால் டாக்ஸி, நான் ஏறுற ஆட்டோ, அதில் எல்லோரும் ஏறும் பொழுது முதல்ல கேட்குற கேள்வி, தண்ணி பாட்டில் இருக்கா சார்? இருக்குது சார். இல்லை உங்களுக்கு இருக்கான்னு கேட்பேன். இருக்குது சார். இல்லைன்னா அதே மாதிரி சில நேரங்களில் அவங்க வெயிலில் வர்றாங்கன்னு உடனே முதலையே அவங்களுக்கு ஒரு ஜூஸ் தயார் பண்ணி வச்சுருப்பேன். யாரோ எவரோ, இதுக்கு பின்ன அவங்கள நான் எங்கே பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை கால் டாக்ஸி ஒருத்தர் வராரு, ஒரு ஆட்டோ ஒருத்தர் வராருன்னா அவ்வளோதான். இதுக்கு பிறகு அவர் தான் எனக்கு வருவார்னு எனக்கு என்ன தெரியும்? ஆகவே அவர்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பேன். டீ குடிக்கிற நேரமாக இருந்தால் ஒரு டீயை கொடுப்பேன். என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? அதே மாதிரி அவர்களுக்கு அந்த மீட்டருக்கு மேலே கொஞ்சம் போட்டு தான் கொடுக்கணும். அதில் நம்ம குறைச்சி பேரகெடுத்துக்கூடாது. தண்ணி குடிக்கிறியா தம்பி, ஒரு ஜூஸை குடிக்கிறியா தம்பின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே உச்சி குளிர்ந்துருவார். அவர் பக்கத்தில் உட்காந்து விசாரிக்க ஆரம்பிப்பேன்.
இறங்குறதுக்கு முன்னால் இயேசு யார், நான் யார், எப்படிப்பட்டவன்னு சொன்னால் அந்த கார் ஓட்டுறவங்க ரொம்ப பரவசம் ஆகிடுவாங்க. ஒரு சில டிரைவர்ஸு, சார் வேணாம் சார் நீங்களே வச்சுங்க, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான்னு என் பைபிள் சொல்கிறது பிடிங்க, எப்பயாவது வரும்போது வாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்கே வரப்போகிறாங்க. விசாரிக்கிற மனமுள்ள மேய்ப்பர்கள் இல்லை, என் மந்தையை அவங்க மேய்க்காம போயிட்டாங்களே, கர்த்தர் வருத்தப்படுறார். யோவான் 10:12 இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்களேன். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆடுகளை ஓநாய் பீறி போட்டுரும். அதனால் நல்ல மேய்ப்பன் இல்லைன்னா நல்ல மேய்ச்சல் இருக்காது. அதனால் நீங்களும் ஆராதனைக்கு நல்ல மேய்ப்பர் இருக்கிற திருச்சபைக்கு போங்க. ஒரு மேய்ச்சல் நல்லா இருக்கும் பொழுது, வேகமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 நாளாகமம் 4:39-40. தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதாரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். தங்கள் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் தேடுறாங்க. செழிப்பான மேய்ச்சல், அமெரிக்கையான சுகமான விஸ்தாரமான இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நல்ல திருச்சபையிலே நீங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது அங்கே செழிப்பான வார்த்தைகள், தேவன் அருளுகின்ற தெய்வீக பிரசன்னம் நிறைந்த ஒரு விஸ்தாரமான இடமாக அந்த இடத்தை கர்த்தர் வச்சிருவார். 2 எசேக்கியேல் 34:22. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இனி சூறையாகாது, ரட்சிப்பு, பாதுகாப்பு இருக்கும். ஒரு நல்ல மேய்ச்சல்ல, ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பு, நல்ல கர்த்தராகிய தேவன் அங்கே சூழ இருப்பார். முத்திரிக்கப்பட்ட கிணறுன்னு வேதம் சொல்கிறது. அக்கினி மதிலாக இருப்பேன்னு சகரியா சொல்கிறார். அப்படி தான் இங்கே சொல்கிறார். என் ஆடுகளை எவனும் வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது, நான் காப்பாற்றுவேன். அதான் இயேசுவே சொல்லிட்டாரே, யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க. நல்ல மேய்ப்பன், அதுதான் அந்த நல்ல மேய்ப்பன் பாதுகாக்கிறவர். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஆடு நல்லா இருக்கணும்னு. 3வது 1 நாளாகமம் 4:41. பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். நல்ல இடத்தில் குடியேறினார்கள். குடியேற்றம் எப்படின்னா, மேய்ச்சல் இருக்கிற இடத்துல குடியேற்றம். ஏன் இப்படி அங்கே போகிறாங்க, ஏன் இப்படி அங்கே போகுது, ஏன் நல்ல விளைச்சல், நல்ல விளைச்சல், ரொம்ப எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது, ஹாட்டு பழசு இல்லை, அதனால் அங்கே போய் குடியேறிடுவோம். ஒரு நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடத்தில் குடியேற்றம், அங்கே போய் குடியிருப்பாங்க. அதனால் செழிப்பானது, பாதுகாப்பானது, நல்ல ஒரு ஆடுகளை பராமரிக்கிறதும் காக்கிறதுமான ஒரு இடம், குடியேற்றத்துக்கு தகுதியான இடம். அது நல்ல சபை, அது இயேசு கிறிஸ்துவினுடைய அரவணைப்பு. கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாகி இருப்பார். அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள். உங்களுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் நல்ல மேய்ச்சல் இருக்கும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இவ்வாராதனையில் கலந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதுவரை நொந்து போய் வெந்து போய் நொறுங்கி போய் உடைந்து போய் இருந்த உள்ளங்களை என் ஆண்டவர் நல்ல மேய்ச்சலில் நடத்தி செல்லும். நன்மையும் கிருபையும் தொடர செய்யும். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உமது பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினால் போஷித்து செழிப்பாக இருக்கும்படிக்கு செய்யும். பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு செய்யும். குடியேற வேண்டிய இடத்தில் குடியேற செய்யும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், எங்களோட தேசத்தில் ஊழியம் செய்கிறவர்களை உம் கைகள் ஒப்பொடுக்கிறேன். எங்கள் இந்திய பிரதமர் தொடங்கி எங்கள் மாநில முதல்வர், எங்கள் ஊர் தலைவிகளை உம் கைகள் ஒப்பு கொடுக்கிறோம்.
எல்லையில் நிற்கிற இராணுவத்தினர், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபை மக்கள், பெந்தை கொஸ்தேக்காரர்களை ஆளுகை செய்யும். கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவரை நீர் முன் குறித்து கனமான ஊழியத்தை அவர் கையில் கொடுத்தீரே. கனப்படுத்தும், கௌரவப்படுத்தும், ஆசீர்வதியும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும். இந்த ஆராதனையில் எனக்கு நல்ல மேய்ச்சல் தரும் திருச்சபையை நான் கண்டுபிடிக்க உதவி செய்யும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் காண்பித்தரணும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும் பாஸ்டர் சாராராஜன் ஜான் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். இன்று ஒருவேளை தவறுவிட்ட ஆராதனைகளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு காணலாம். எமது ஆராதனை 10 to 12 மணி வரை மறு ஒளிபரப்பு செய்யப்படும். பாருங்கள். May the good Lord bless you.